இந்த பூமியில் உள்ள அனைத்து பெருங்கடலில் இருக்கிற தண்ணீரையும் மரியானா அகழின்னு சொல்கிற அந்த ஆழமான பள்ளம் வழியாக வெளியேற்றினா என்ன ஆகும்? எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம், 100 வருஷம், இல்லை 1000 வருஷம் ஆகுமா? எல்லா நீரையும் வெளியேற்றினதுக்கு அப்புறம் பூமியில் உயிர் வாழ முடியுமா? உலகத்தில் இருக்கிற கடல் நீர் எல்லாத்தையும் ஒரே நாள்லே வெளியேற்றினா என்ன ஆகும்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூமியோட பரப்பளவில் 70% கடல் நீர் தான் இருக்குது. எவ்வளோ தண்ணீர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சரி, இந்த தண்ணீர் எல்லாத்தையும் ஒலிம்பிக் விளையாட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் நிரப்புனா உங்களுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படும். ஒருவேளை பேஸ்கெட் பால் கோர்ட் சைஸ் அளவில் தண்ணீர் நிரப்புனா கடல் நீரை வெளியேற்றுறதுக்கு 1000 வருஷத்துக்கு மேலே ஆகும். அதில் பில்லியன் சதுரடி கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணீர் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான பம்பை வச்சு கடல் நீர் எல்லாத்தையும் 1 நிமிஷத்தில் வெளியேற்றினா என்ன ஆகும்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடலில் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தவங்களுக்கும் கப்பலில் பயணம் பண்ணவங்களுக்கும் தான் முதல்ல ஃபீல் ஆகும். சில நொடிகளில் கப்பலில் இருந்தவங்களும் நீச்சல் அடிச்சிட்டு இருந்தவங்களும் பூமியோட தரையில் மோதி எலும்பு முறிவோடு தப்பிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. டைட்டானிக் கப்பல் அளவுக்கு இருக்கிற கப்பல் எல்லாம் 30 நொடிகளில் உடஞ்சி பீஸாக போயிடும். 1 நிமிஷத்துக்குள்ளே எல்லா பெரிய கப்பலும் சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். கடலில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு விட தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திமிங்கிலம், டால்ஃபின், அப்புறம் பெரிய கடல்வாழ் விலங்குகள் எல்லாம் கடலோட தரமட்டத்துக்கு வந்துடும். ஏற்கனவே கடலுக்கு அடியிலே இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் தண்ணீரை வெளியேற்றும் போது அதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தது என்னென்னா, இங்கே தான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. உயிர் வாழ்வதற்கு தேவையான முக்கியமான 2 பங்குகள் நம்ம கடலுக்கு இருக்குது. முதல்ல சூரியன்கிட்ட இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற மூலமாக குளோபல் டெம்பரேச்சரை சமமாக வச்சுக்க உதவும். சூடான ட்ராபிக்கல் வாட்டரை நார்த் மற்றும் சவுத்தில் புஷ் பண்ணும். அதோட இந்த கோல்டு வாட்டரை ஈக்குவேட்டருக்கு சர்க்குலேட் பண்ணும். இதன் வழியாகத்தான் பூமி ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் சமமாக பூமியோட வெப்பநிலையை வச்சுருக்கு. இரண்டாவது பார்த்திங்கன்னா, பூமியில் இருக்கிற பெருங்கடல் தான் வாட்டர் சைக்கிளுக்கு உதவுது. தண்ணீர் ஆவியாகி மேகத்தில் போனதும் திரும்பவும் மழையாகவே பூமிக்கு வரும். உலகத்தில் இருக்கிற கடல்கள் எல்லாம் மறைஞ்சதும் இந்த பூமி ஒரு பெரிய பாலைவனமாக மாறிடும். உங்களோட குடைகளை தூக்கி போட்டுருங்க, ஏன்னா இனிமேல் மழை வராது. வெயிட் பண்ணுங்க, இந்த ஏரி நதிகள் எல்லாம் இருக்கே, அதிலிருந்து மழை வர வாய்ப்பு இருக்கா? கடல்கள் இல்லைன்னா இந்த பூமி 97% தண்ணீரை இழந்துடும். கொஞ்சம் அளவு தண்ணீர் இருந்துச்சுன்னா அதனால் வாட்டர் சைக்கிள் பண்ண முடியாது. ஏரி நதியில் இருக்கிற குடிக்கிற தண்ணீரெல்லாம் சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். கொஞ்ச நாள்லேயே மக்கள் மற்றும் பெரும்பாலான விலங்குகள் தண்ணீர் இல்லாமல் செத்து போயிடும். ட்ரையான ஏர் இருக்கிறதால செடிகள் எல்லாம் சில வாரங்கள் வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். சில மாதங்களில் காடுகள் எல்லாம் அழிஞ்சிரும். இந்த காய்ந்த மரங்கள் எல்லாம் வெப்பத்தில் எரிய ஆரம்பிச்சிடும். சில வருஷங்களில் உலகத்தில் இருக்கிற எல்லா காடுகளும் நெருப்பில் எரிஞ்சு போயிடும். இந்த காட்டுத்தீ பூமி முழுக்க பரவிடும். அதனால் பூமியில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் யாராவது மனிதர்கள் இன்னும் உயிரோடு மிஞ்சிருந்தா சுவாசிக்க முடியாமல் வெப்பம் தாங்க முடியாமல் இறந்துருவாங்க. கடைசியில் இந்த பூமி வீனஸ் பிளானட் மாதிரி மாறிடும். அதனால் கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு பீச் பக்கமாக ஒரு ஹாலிடே போயிட்டு வாங்க.